தர்மபுரியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது விசிக தொண்டர்கள் அவருக்கு எதிராக பேனர்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டது திமுக கூட்டணியில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் திருமாவளவன் தனது சகோதரரை போன்றவர் என தெரிவித்துள்ள பிரேமலதா அவரிடமே போனில் பேசி விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கடலூர் பிரச்சார கூட்டத்தில் திருமாவளவன் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா எழுந்து நிற்காதது பெரும் சர்ச்சையானது. ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதைத் தொடர்ந்து பிரேமலதா செல்லும் பிரச்சார கூட்டங்களில் விசிக தொண்டர்கள் எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். நேற்று தருமபுரியில் பிரேமலதாவின் பிரச்சாரத்தில் திருமாவளவன் உங்கள் பெயரை அழைத்தும் எழுந்து நிற்காதது ஏன் என பேனர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் ஏந்திருந்தனர். இதனை பின்னர் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் அகற்றினார். இந்த நிலையில் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரேமலதா விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணியின் தலைவர் ஸ்டாலின் என்பதால் கடலூரில் அவர் பெயரை சொல்லும் போது மரியாதை நிமித்தமாக எழுந்தேன். வேட்பாளர் அறிமுகத்தில் ஏற்பட்ட குழப்பம் குறித்து திருமாவளவனிடம் தொலைபேசியில் பேசினேன். நான் தான் தவறு செய்துவிட்டேன். ஸ்டாலின் தான் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும் என்று திருமாவே என்னிடம் கூறினார் என பிரேமலதா விளக்கம் அளித்துள்ளார். மேலும் விசிகவின் வெளிச்சம் டிவி ஆரம்பித்த போது அதை விஜயகாந்த் தான் தொடங்கி வைத்தார். மக்கள் நல கூட்டணி வரை எங்களுடன் திருமாவளவன் சகோதரனாக பழகி வந்ததாக சுட்டிக்காட்டிய பிரேமலதா அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் போய் என்பது போல சிறிய விஷயத்தை பெரிதாக்குகிறார்கள். விரைவில் திருமாவளவன் எனக்காகவும் நான் விசிக வேட்பாளர்களுக்காகவும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.